உத்தரப்பிரதேசத்தின் 56 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாரதிய ஜனதாவின் மத்திய தேர்தல் குழு இறுதி செய்ததாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று அதிகாலை வரை நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நட்சத்திர தொகுதிகள் மற்றும் நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலும் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களின் பெயர்களை இறுதி செய்யும் கூட்டம் டெல்லியில் வியாழக்கிழமை இரவு 10:30 மணிக்கு தொடங்கியது. கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த கூட்டம் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. அதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தின் 80 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை கவனமாகவே தேர்வு செய்து வருகிறது. தவிர உத்தராகண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், கேரளா, தெலுங்கானா, ராஜஸ்தான், கோவா, குஜராத் உள்ளிட்ட மக்களவை தொகுதிகளுக்கான 50% வேட்பாளர்களின் பெயர்கள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஞ்சாப், ஆந்திரா, தமிழ்நாடு மாநிலங்களில் ஒரு சில தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு மாநிலங்கள் 15க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அவர்களுடைய வேட்பாளர்கள் உத்தேச பட்டியலோடு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுடைய தேர்தல் அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு, தேர்தலுக்கான தயாரிப்புகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் குழு உறுப்பினர்கள் பிரதமர்ல இருந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தொகுதிகளாக அந்த வேட்பாளர்களோட இதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பட்டியலும் இறுதி செய்யப்பட்டது. எப்போ அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவாங்க அப்படிங்கறதும் அது கட்சி தான் முடிவெடுக்கும். ஒரு சில தொகுதிகள்ல எந்தெந்த தொகுதிகள்னு அடையாளம் காணப்பட்டு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் 2 வருஷமாவே நாங்க வேலையை ஆரம்பிச்சிட்டோம். தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி பல்வேறு தொகுதிகளில் எங்களோட பணிகள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப முழுவீச்சில் நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. அதனால தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே நாங்க வேட்பாளர் பட்டியல் எல்லாம் தயார் பண்றோம்னா எந்த அளவுக்கு நாங்க அட்வான்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும் எல்லாத்துக்கும். பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் இருந்தும், அமித்ஷா காந்தி நகரில் இருந்தும், ராஜ்நாத் சிங் லக்னோவிலும், நிதின் கட்கரி நாக்பூர் தொகுதியிலும், ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மத்திய அமைச்சர்கள் பூபேந்திர யாதவ், தர்மேந்திர பிரதான் மற்றும் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் மக்களவைத் தேர்தலில் களமிறங்கக்கூடும் என தெரிகிறது.